Hello everyone, welcome to another vlog. So it's me Shalson. நாம இன்னைக்கு இந்த vlogல வந்துட்டு எக்ஸ்பல்ஸ் யூசர் ரிவ்யூ ஆஃப்டர் 15,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸில் என்னென்ன மாதிரிலாம் செலவு வைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக வந்து மெயின்டைன் பண்ணால் லாங் லைஃப் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஒரு யூசர் ரிவ்யூ தான் இந்த vlog நீங்கள் பார்க்க போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஸோ வித்தவுட் டேக்கிங் மச் ஆஃப் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாக நீங்கள் எந்த பைக் எடுத்துட்டாலும் சரி மினிமம் 15,000 வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரல் சர்வீஸ்க்கு வந்து வெறும் இன்ஜின் ஆயிலு மிஞ்சி போனால் ஏர் ஃபில்ட்ரு இது ரெண்டு தான் வந்துட்டு மேஜராக நீங்கள் மீனிங் கான்ஸ்டண்ட்டாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்ஸ் 15,000 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டாலே வந்துட்டு ஒரு சில ஸ்பேர் பார்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து கன்ஃபார்மாக நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அதில் மொதல் விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் வரும். சில வண்டிக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 11,000லேயே மாத்திர மாதிரி இருக்கும். சில வண்டிக்கு ஆக்சுவலாக வந்துட்டு 15,000, சிலது ஆக்சுவலாக வந்துட்டு நல்ல கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப் டு 20,000 வரைக்கும் போகும். ஸோ இது எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா முதல்ல செயின் ஸ்ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டயரு அண்ட் இதுக்கு நடுவில் பிரேக் பேட்ஸு இல்லாட்டி ஆக்சுவலாக வந்துட்டு பேட்ரி. ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாற்றக்கூடிய கான்ஸ்டன்ட் இல்லை, ஒரு ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் மாற்றக்கூடிய ஸ்பேர்ஸ். ஸோ நம்ம பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 16,000 கிலோமீட்டருக்கு மேலே ஓடிடுச்சு. அதனால் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணுங்கிற ஒரு கட்டாயம். விட்டாயின் ஒரு 2,000 கிலோமீட்டர் கூட ஓடும். பட் சரி ஓகே மாற்றிடலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனு. சரி ஓகே செயின் தானே குயிக்காக மாட்டிடலாம் அப்படின்னு நினச்சி தான், சிம்பிளான ஒர்க் நினச்சி தான் வந்தேன். ஆனால் வந்த இடத்துல தான் வந்து தெரிஞ்சது அது எவ்வளோ காம்ப்ளிகேட்டான ஒரு டாஸ்க் இருக்குன்னு சொல்லி. ஆக்சுவலாக செயின் ஸ்ப்ராக்கெட் வந்துட்டு ரோலான் வாங்கலாமா இல்லை ஹீரோ செயின் ஸ்ப்ராக்கெட்டை வாங்கலாமான்னு யோசிச்சேன் நான். சரி ஓகே ரோலான் செயின் ஸ்ப்ராக்கெட் விட ஹீரோதே இருக்கட்டும், அதுதான் பெஸ்ட்டுன்னு நினச்சி நான் வாங்கினேன். ஆனால் என்ன ஒரு சேலஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு 2 டைப் இருக்குது. ஒன்று லிங்க்கு, இன்னொன்று லிங்க் இல்லாதது. நான் வாங்கின ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து லிங்க் இல்லாதது. அதனால தான் ஒரு பெரிய சேலஞ்ச். லிங்க்னால் ஜஸ்ட்டு கழட்டி மாட்டுற மாதிரி போராடி 2 சைடும் கழட்டி செயின் உள்ளே ஏற்றியாச்சு. வீல் ரப்பர் பிஞ்சு போயிருந்தது. வீல் ரப்பரும் நான் கஷ்டப்பட்டு போராடல, நீங்கள் தான் கஷ்டப்பட்டு போராடி போட்டுருக்கீங்க. கிடையாது இது இல்லைங்க, சிம்பிளாக மாட்டுறதுக்கும் இவ்வளோ வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அவ்வளோதான். இதோட உள்ள அந்த ஆயில் அந்த வீல் பேரிங்கு ஒரு மாதிரி நரன்னு இருந்துச்சு. அந்த வீல் பேரிங்கும் மாற்றியாச்சு. அதில் அந்த ஆயில் சீலும் ஒரு மாதிரி ரப்பரெல்லாம் போயிருந்தது. ஒரு வேலை செய்யும் போது கையோடு ஆக்சுவலாக வந்து மற்ற வேலையும் சேர்த்து அட்ரஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் எல்லா இஷ்யூஸும் சால்வ் ஆயிரும். அதுதான் கொஞ்சம் தலைவலின்னு சொல்ல முடியாது. ஒரு வேலையோடு முடிஞ்சுன்னு நினச்சோம், அது 3-4 வேலையோடு சேர்த்து முடியுது. கொஞ்சம் சமயத்தில் நம்ம டென்ஷன் ஆகிறத விட ஓகே ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, அடுத்த கொஞ்சம் நாளைக்கு ஆக்சுவலாக எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வண்டி ஓட்டலாம். அதுக்காக தான் நோ பெயின் நோ க்ளோரி. ஸோ ஒரு வழியாக செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. ஆயில் சர்வீஸ் எல்லாம் ரீசெண்டாக பண்ணேன், அதனால் மற்ற ஒர்க்குக்கெல்லாம் வந்து எதுவும் அவசியம் இல்லை. பட் நீங்கள் வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறீங்க அப்படின்னா தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹீரோட ஒரிஜினல் செயின் ஸ்ப்ராக்கெட் போடணுமா இல்லை ரோலான் போடணுமான்னு சொல்லிவிட்டு லைட்டாக டீத் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரியர் டயர் கம்ப்ளீட்டாக அவுட்டு. அதனால் ரியர் டயர் வித் டியூபோட மாற்றலாம்னு சொல்லிட்டு நம்ம லாலுக்கு வந்துருக்குது. ஸோ ரியர் டயர் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் ஆஃப் சாய்ஸஸ் சொன்னாங்க. ரேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்துருக்கு, அது கூட வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க. பட் எனக்கு என்னமோ சிஎட் தான் வந்து இது வரைக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதனால் நான் சிஎட்டே போட முடிவு பண்ணிட்டேன். டியூப் நல்லா இருந்ததுனால வந்து நான் டியூப் மாற்றலை, வெறும் டயர் மட்டும் தான் வந்துட்டு நான் வாங்கியிருக்கேன், டியூப் மாற்றலை. ஸோ லால் ஆக்சுவலாக வந்து காருக்கு தான் நிறையா பண்ணுறதுனால பைக்குக்கு ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே அனுப்பிச்சுட்ருக்காங்க. ஸோ நம்ம டயர் ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க போல். ஸோ சென்டர் ஸ்டோன் போடுவாங்க, போட்டு அந்த டயர் மாற்றுவாங்க. இந்த டயர் எப்போ வாங்கினாலும் முதல்ல செக் பண்ண வேண்டியது இந்த இயர், மேனுஃபேக்சர் இயர் போட்டிருப்பாங்க இந்த சைடு. போட்டுருவாங்களா 24 இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து ஸோ எப்போ டயர் மாற்றினாலும் சரி ரிம்மை டேமேஜ் பண்ணாமல் வந்துட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு சில பேர் ஆக்சுவலாக வந்து ஒரு ராட் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அந்த டயர் இது பண்ணுறதுக்கு. அதனால் ரிம்மை டேமேஜ் பண்ணாமல் டயர் போடுற மாதிரி வந்து கேர்ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ராட் வச்சு நம்பும் போது வந்துட்டு ரிம்மு பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ஸோ ஒரு வழியாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு வண்டியை கடைசியாக வந்துட்டு ஒரு வாட்டர் வாஷ் ஒன்று குயிக்காக பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி பார்க்கலாம் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எக்ஸ்பல்ஸ்க்கு வந்து இப்போ வந்து இந்த சர்வீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளச்சும் ஆக்சுவலாக வந்து நான் மாற்றிட்டேன். ஏன்னா கிளச் கேபிள் ரொம்ப டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் அதையும் நான் மாற்றிட்டேன். ஸோ கிளச் கேபிள் மாற்றினதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றியாச்சு. ஸோ ரெண்டும் மாற்றினதுனால வந்து இப்போ வண்டி ரொம்ப ஃப்ரீயாக போகிற மாதிரி இருக்குது. எனக்கு டிராஃபிக்கில் ஓட்டும்போது வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லை. அண்ட் மோரோவர் வந்து த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் நல்லா வந்து ஈஸியாக இருக்குது. முன்னை விட இப்போ கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு வெறும் செயின் ஸ்ப்ராக்கெட் மட்டும் மாற்றலை, அது வீல் கழட்டும் போது பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த வீல் பேரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த ரப்பரு அண்ட் அந்த ஆயில் சீலு அது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாற்றிட்டோம். இது எல்லாமே வந்துட்டு சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் தான், மீனிங் அந்த செயின் ஸ்ப்ராக்கெட்டை தவிர. செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா வந்துட்டு முதல்ல வந்து காஸ்ட்டு 1600 இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நெட்டில் பார்த்துட்டு தான் நான் போனேனே. பட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எதிர்பார்த்துக்கு மேலே வந்து என்னோடய கால்குலேஷன் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பல்ஸ் 210 நான் புக் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த எக்ஸ்பல்ஸை கொடுத்துட்டு நம்ம வேறு எக்ஸ்பல்ஸ் வாங்கலாம், அடுத்து அப்கிரேட் ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தேன். பட் 210 ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. இந்த வண்டிக்கும் அந்த வண்டிக்கும் கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சுது. ஸோ இது வரைக்கும் எக்ஸ்பல்ஸே வாங்காதவங்க வாங்கினாங்கன்னா, இப்போ இருக்கிற எக்ஸ்பல்ஸ் 210 வாங்கினாங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் அவங்களுக்கு. ஆனால் ஏற்கனவே யூஸ் பண்ணிருக்கிற எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸு இந்த எக்ஸ்பல்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு நல்ல அப்கிரேட் தான். ஏன்னா நல்ல சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க தான். பட் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இன்ஜின் எதிர்பார்க்குறோம், இன்னும் கொஞ்சம் பெட்டர் பைக் எதிர்பார்க்குறோம். அதனால் நான் என் பிளானை நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதனால் நான் அந்த அமௌண்ட்டு ஒரு ₹1000 நான் அட்வான்ஸ் புக்கிங் நான் வச்சுருந்தேன். அந்த அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ₹600, ஸோ 1600 தான் ஆகும் அப்படின்னு நினச்சி தான் நான் ஆக்சுவலாக வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வாங்கலான்னு போனேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 1600ங்கிறது இப்போது 2100 வந்துட்டு மாறிடுச்சு. அதுவே இப்போது மாறிடுச்சு. ஏன்னா இப்போ நான் வாங்கின அந்த செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் பீஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு ₹2300 கிட்ட வருது. இதே ரோலான் வந்து பார்த்தீங்கன்னா ₹2500. ஸோ நார்மல் ஹீரோ செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் ரோலான் செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீத் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் விசாரித்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது அட்வைசபிள் கிடையாது. நீங்கள் ரோலான் பிராஸ் செயின் ஸ்ப்ராக்கெட் போடாதீங்க, ஹீரோ செயின் ஸ்ப்ராக்கெட்டே போடுங்க, அதுதான் பெஸ்ட்டுங்கிற மாதிரி வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் சொல்கிறாங்க. அதனால் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல. சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிவிட்டு நான் ஹீரோ செயின் ஸ்ப்ராக்கெட்டே நான் வாங்கிட்டேன். எம்ஆர்பி நான் வாங்கின அந்த லாஸ்ட் பீஸில் வந்து எம்ஆர்பி வந்து ₹2100 தான் போட்டிருந்தது. அதனால் நான் அந்த ப்ரைஸ்க்கே நான் வாங்கிட்டேன். ஸோ அங்கே தான் எனக்கு சிக்கலே ஆரம்பிச்சிது. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஏற்கனவே வந்து ₹1600 சொன்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டு ₹2100 சொல்லிட்டு ப்ரைஸ் மாறிடுச்சு. அங்கேயே எனக்கு ஒரு செக்கு. 2வது செக் என்ன அப்படின்னா, செயின் ஸ்ப்ராக்கெட் ஆக்சுவலாக வந்துட்டு லிங்க்டு கிடையாது, நான் லிங்க்டுன்னு சொல்கிறாங்க. இந்த லிங்க்டும் நான் லிங்க்டுக்கும் நான் ப்ரீவியஸ் வீடியோ நான் பார்த்துருப்பீங்க. நான் லிங்க்ட்னா செயினை ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் செயின் மாதிரி மாட்டிக்கலாம். அது ரொம்ப ஈஸி. பெருசாக நீங்கள் எதையுமே நீங்கள் கழட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் நான் லிங்க்டு செயின் ஸ்ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கட் பண்ண முடியாதாம்மா. ஸோ அதுக்கு பின்வீலெல்லாம் ஃபுல்லாக கழட்டி, சைடெல்லாம் கழட்டி பெரிய வேலை வச்சுச்சு. அதுக்கே லேபர் கிட்டத்தட்ட ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு 600-700 கிட்ட வாங்கிட்டார் அவர். அவர் தப்பு சொல்ல முடியாது. பட் அவ்வளோ ஒர்க் அவங்க பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸ், நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு செயின் ஸ்ப்ராக்கெட் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா லிங்க்டு செயின் வாங்கணுமா இல்லை நான் லிங்க்டு செயின் வாங்கணுமாங்கிறத வந்துட்டு தயவுசெய்து முடிவு பண்ணிக்கோங்க. அதுக்கேற்ற ஒர்க்கும் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அட்வான்ஸாக வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இது என்னோடய சஜஷன். ஸோ கிளச் கேபிள் மாற்றியாச்சு, செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. ஸோ இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு வண்டியில் ஓட்டும் போது நல்லாவே தெரியுது. டிராஃபிக்லாம் ஓட்டும் போது பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி வந்து அந்த செயின் சவுண்டு ஒரு மாதிரி இருக்கும் பழைய செயினில். அண்ட் மோரோவர் வந்துட்டு த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லேக் ஆகும். நீங்கள் கொடுக்குற த்ராட்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு புல் ஒன்று வராது. பட் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றினதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஆஃப்டர் 16,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வந்து இன்ஜின் ஆயிலு, பிரேக் பேட்ஸு அது எல்லாத்தையும் தாண்டி டயர் மாற்றுறது, செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இதுக்கு நடுவுலேயே வந்துட்டு சில பேர்த்துக்கு வந்துட்டு டைம் சரியில்லை அப்படின்னா இல்லாத குடைச்சலெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பல்ஸில் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டயர் பஞ்சர் ஆகிறதாகட்டும், இல்லை ஸ்டார்ட் ஆகாது, பேட்ரி இஷ்யூஸு, ஸ்பீடோமீட்டர் இஷ்யூஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பல பேருக்கு அந்த இஷ்யூஸ் வந்திருக்கு. இப்போ எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்டர் நல்லா ஓடிட்டுருக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு பிளாங்க் ஆயிரும். அப்புறம் வெயில் நிறுத்தினதுக்கப்புறம் மறுபடியும் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி கீர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அதை பார்த்து நீங்கள் என்ன கியரில் வண்டி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது.
நீங்களாம் மைண்டில் வச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் வந்துட்டு அதுவே லேட்டாக வரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு லேகான விஷயமெல்லாம் வந்துட்டு ப்ரீவியஸ் மாடல் எக்ஸ்பல்ஸில் இருக்குது. பட் கரண்ட் 2000 ஐ மீன் 210 எக்ஸ்பல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாமே மாற்றிட்டாங்க. பட் இது இது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஏன்னா நீங்கள் மற்ற ஆஃப் ரோடு அட்வென்ச்சர் பைக்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்பேர்ஸ் ஆக்சுவலாக வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஐ மீன் வண்டியும் காஸ்ட்டு, அதே மாதிரி ஸ்பேர்ஸும் வந்துட்டு காஸ்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸில் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துட்டு BMW அட்வென்ச்சர் 310 ஆகட்டும், SD ஆகட்டும், ஹிமாலயன் ஆகட்டும், சுசுகி விஸ்டாம் ஆகட்டும், ஸோ பென்லி ஆகட்டும், இவங்க எல்லாமே வந்துட்டு ஸ்பேர்ஸ் எல்லாம் காஸ்ட்லி. ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு ஹீரோ தான் இருக்குல்லே சீப்பு. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து 2100 பேரிங் பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் வந்துட்டு 150 ஆச்சு. அப்புறம் இந்த வீல் ரப்பர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 150. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குங்கிறதுனால தான் வந்துட்டு இந்த பைக்கு எல்லோரும் சூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த வகையில் வந்து ஐ ஐ ஃபெல்ட் ஐ மேட் அ ரைட் சாய்ஸ் எக்ஸ்பல்ஸ் நான் வாங்கினதுக்கு. இதே மற்ற பைக்குக்கெல்லாம் போயிருந்தோம்னா கையை வச்சாலே கன்ஃபார்மாக வந்துட்டு பயங்கரமாக பில்லு பழுத்துருக்கும். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பல்ஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 16,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இந்த மாதிரி செலவுகள்லாம் வந்துட்டு வரதுக்கு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ஸோ இது என்னோடய ஒப்பீனியன். இதை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் ஓனராக இருக்கும்போது வேறு என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் இருந்திருக்குது, சர்வீஸ் சென்டர்ஸில் உங்களுக்கு ஏதாவது சேலஞ்சஸ் இருந்துச்சா, சென்னையில் வந்துட்டு எங்கே பெஸ்ட்டு சர்வீஸ் நீங்கள் பண்ணலாம், எங்கே ஆக்சுவலாக வந்து ஸ்பேர்ஸ் சீப்பாக கிடைக்கும், எங்கே ஜெனினாக கிடைக்கும் அப்படின்ற டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் மறக்காமல் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். மீனிங் நிறைய பேர் ஆக்சுவலாக வந்துட்டு எக்ஸ்க்ளான் குரூப்லேயும் இருந்திருப்பீங்க. ஸோ அங்கேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் 210 இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஸ்பேர்ஸும் நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது இந்த பைக்கை விட வந்து கொஞ்சம் ஸ்பேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இப்போவே நான் சொல்லிடுறேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்காது. அதுவும் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டில் தான் வந்துட்டு அந்த பைக்கும் சரி அதோட ஸ்பேர்ஸும் சரி வந்து இப்போது லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் மார்க்கெட்டில் அது இனிமேல் தான் வந்து நிறைய பேர் வாங்கி ஓட்டி பார்த்து அதில் என்ன சேலஞ்சஸ் எல்லாம் வரப்போகுதுங்கிறது இனிமேல் தான் நமக்கு தெரியும். ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ திஸ் இஸ் மை ஓவர்வியூ கைஸ். எக்ஸ்பல்ஸ் ஓனராக இதுதான் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸு. மற்றபடி வண்டி ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு சேலஞ்சஸும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வச்சது கிடையாது. டச்வுட் இது வரைக்கும் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு வேறு எந்த இஷ்யூஸும் வண்டி வச்சது கிடையாது. ஏன்னா எல்லாமே இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடியே அட்வான்ஸாக அதை நான் வந்துட்டு அட்ரஸ் பண்ணிடுவேன். அதனால் எனக்கு எந்த சேலஞ்சும் பண்ணதில்லை. என்ன இந்த டயர்ஸில் பஞ்சர் ஆகிறது மட்டும்தான் ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா ஈவன் தோ டயர்ஸ் நல்ல டயர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் என்னென்னா உங்களுக்கு சியட் ஆகட்டும், ரீஸ் ஆகட்டும், என்ன டயர் நீங்கள் போட்டாலும் சரி உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா வந்துட்டு பஞ்சர் ஆகிடுச்சுன்னா ஃப்ரண்ட் வீல் ஆகட்டும் இல்லை ரியர் வீல் வந்துட்டு பஞ்சர் ஓட்டுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஒன்று லோக்கல் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பல்ஸ் பைக்கை வந்து கழட்டி மாட்டுறதுக்கு தெரியாதும்பாங்க. ஸோ இது டியூப்லெஸ் டயராக இருந்தால் வந்து அசால்ட்டாக நீங்கள் த்ரெட் இது பண்ணிவிட்டு போயிடலாம். இது வந்து டியூப் டயர் வேறு, நீங்கள் வீலை கழட்டி தான் நீங்கள் பஞ்சர் போட்டாகணும். ஸோ எனக்கெல்லாம் வந்துட்டு பயங்கரமான ஒரு தலைவலி ஆயிடுச்சு. ரியர் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டைம் எனக்கு பஞ்சர் ஆகிருந்துருக்குது. அந்த டைமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டேன் நான். அதே மாதிரி ஃப்ரண்ட் டயரும் அதே மாதிரி வந்துட்டு பஞ்சர் ஆகிடுச்சு அப்படின்னா டியூபெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நல்ல ஒரு டயர் பெரிய டயர் ஷோரூமில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு டியூப்ஸும் கிடைக்கும். அதனால் இந்த விஷயத்தையும் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ லான்ச் பண்ணிக்கிற எக்ஸ்பல்ஸ் 210 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூப் டயர் தானாமா, டியூப்லெஸ் இல்லை வேறு. ஸோ அதனால் லாங் டூரிங்கெல்லாம் போகும்போது வண்டி பஞ்சர் ஆச்சுன்னா சத்தியமாக சொல்கிறேன் 1 ஹவர் 2 ஹவர் ஆக்சுவலாக வந்துட்டு உங்களுக்கு சரியான தலைவலி கொடுத்துரும். அது ஒரு பெரிய ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். ஓவரால் த பைக் வாஸ் ரியலி குட் அண்ட் டெய்லி யூஸுக்கும் சரி இல்லை ஷார்ட் டூரிங் லாங் டூரிங்கெல்லாம் வந்துட்டு வண்டி அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ரோட்டில் ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். எல்லோரும் வந்துட்டு ஒரு சில ரோட்டில் ஏறுறதுக்கு தயங்கினாங்க அப்படின்னா எக்ஸ்பல்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ பார்த்துருப்பீங்க லெஃப்ட் ரைட்டெல்லாம் நான் பாட்டு அசால்ட்டாக நாங்கள் ஏரியாவுக்கு எழுந்திரிச்சு போயிட்டே இருப்போம். அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குற ஒரு பைக்கு. எங்கே போனாலும் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு அட்டென்ஷன் இன்னுமே இருக்குது. ஸோ இட் இஸ் அ குட் பைக் அண்ட் எக்ஸ்பல்ஸ் ஓனர்ஸ்க்கு இது நல்லாவே தெரியும். இனிஷியல் பிக்கப் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங் புல்லிங் எல்லாம் உங்களுக்கு கொடுக்காது. மினிமம் த்ராட்டில் தான், மினிமம் புல் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அது ஒரு லேக் தான். பட் எனிவே சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு இன்கன்வீனியன்ஸும் இருக்காது. அது பாட்டுக்கு ஸ்மூத் அண்ட் ஈஸியாக போயிட்டுருக்கும். மழை டைம்லலாம் வந்துட்டு அசால்ட் காட்டலாம். அதுதான் இந்த பைக்கோட ப்ளஸ்ஸே. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இன்னொரு குட் நியூஸ், ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்துட்டு யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம்குள்ளே எலிஜிபிள் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. இதுக்கப்புறமும் நீங்கள் நம்மளோட சேனலுக்கு நம்மளோட வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் சேனலில் போடுற வீடியோஸ் ஆகட்டும் இல்லை அதோட குவாலிட்டி
இல்லை அதோட கண்டென்ட்ஸில் உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் தான் எனக்கு மோட்டிவேஷனே. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அடுத்தடுத்து பெட்டர் கண்டென்ட்டை எப்படி கொடுக்கலாங்கிறத பற்றி நான் யோசிக்க முடியும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ அண்ட் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்ஸ். நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி குட்டி சேனல்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ ஷால்சன் signing off. Tata bye bye. Love you all. Take care. Please drive safe. Always wear helmet and obey traffic rules. Thank you so much, Makale. Bye bye.